நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே காதல் பூ பின்னன் காதல் ஒன்றே மிக உயர்ந்தது அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். முன்னாடி போ. ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மண்டே ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ருசேனாவை அழைச்சிட்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இன் மை லைஃப் நான் போடவே இல்லை. ஸோ ஒய் நாட் நம்ம போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம போடுவோன்னு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் மண்டே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊரில் எலெக்ஷன் டேவும் கூட. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா டிவி ஓடிட்டே இருந்துச்சு. மார்னிங் எப்போதும் போல் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ருசேனாக்கும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ருசேனாவையும் கிளப்பி ஸ்கூலில் போய் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ருசேனாவோட ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா 9 to 12. ஸோ 9 o'clock முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் விட்டுட்டு அண்ட் 12 o'clock கரெக்டாக போய் பிக் பண்ணிப்பேன். அந்த இடையில இருக்கிற கேப் ஒரு 2-3 hours கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் எடிட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா வீடை க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக. நான் ருசேனாக்கு லஞ்ச் பாக்ஸ் லைக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணுறப்பவே நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுப்பில் மறந்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரப்போ வீடு க்ளீனாக இருக்கணும்னு யோசிப்பனோ அதே மாதிரி ருசேனா வரப்பையும் கொஞ்சம் வீடு நீட்டாக இருந்ததுன்னா வந்தோடனே படுத்து தூங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பெட் ஸ்பேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு ஜாமானை மட்டும் அப்புறமா கழுவுறதுக்கு வச்சுருப்பேன். மற்றபடி எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஸோ 12 o'clock முன்னாடி ருசேனாவை அழைக்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு 12-12:05 அந்த மாதிரி போயிட்டு அழைச்சிக்கிட்டு வருது. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிட்டு முதல்லலாம் பார்த்திங்கன்னா 12 o'clock தான் எந்திரிப்போம். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது டைமு. பட் எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. அண்ட் சும்மா பார்த்திங்கன்னா நான் புக்கில் அப்படியே கிறுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதையும் உங்ககிட்ட சும்மா காட்டுவோம் அப்படின்ட்டு தான் காட்டியிருந்தேன். இங்கே வெயிலும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்டே கலப்புது வெயில், செம்ம சூடாகிடுச்சு. அண்ட் இதை பேசலாமா அப்படின்னு தெரில. பட் வந்து எலெக்ஷனில் விஜய் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, யார் வந்தால் என்ன, எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அண்ட் ருசேனா வளைக்க போகிறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினை மட்டும் போட்டு விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ ஒரு பக்கம் துணி ஆகிட்டு இருக்கும். வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் நேர்சலும் துணியை காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளம்பியாச்சு ருசேனா வளைக்கிறதுக்காக. மார்னிங்லாம் முன்னாடி ஆக்டிவிட்டியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வந்து ருசேனாவை போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிறது. ஏதோ வெளியே போய் ஒரு வெயிலில் நிற்கிறது. வெயில் என்ன தான் கொளுத்துனாலும் நம்ம வெயிலில் போயிட்டு வரதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஆக்டிவ்னஸை தான் கொடுக்குது. சாப்பிட்டீங்களா நகட்ஸ்லாம்? ஹோம்ஒர்க்கு கரெக்ட் பண்ணாங்க. ருசேனா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா அவள் பேக்கில் என்ன வச்சுருக்காங்க, எதுவும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, அவள் லஞ்ச் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். அது நான் டெய்லி பண்ண ருசேனாக்கே அந்த பழக்கம் வந்துடுச்சு. வந்த கையோடய பேக் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. அம்மா நான் லஞ்ச் பாக்ஸில் ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் புக்ஸ் வந்துட்டு நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டிடுவா. ஸோ அது ஒரு நல்ல பழக்கமாக போயிடுச்சு.
ஸோ இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலர்ஸ் டே அப்படின்ற மாதிரி ஒரு தீமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ மண்டே பார்த்திங்கன்னா ரெட் கலர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து மேடம் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு போயிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ரெட் கலர் செரி பெயிண்டிங் அந்த மாதிரி ஒரு தீம் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ டியூஸ்டே உங்களுக்கு வந்து எல்லோ கலர், அப்புறம் வெனஸ்டே வந்து க்ரீன் கலர் அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். மேடம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ எப்போதுமே ருசேனாக்கு ஒரு எக் நான் கொடுத்துருவேன், பாயில் பண்ணியோ இல்லை ஃப்ரை பண்ணியோ. முக்கால்வாசி ஃப்ரை பண்ணி கொடுக்க மாட்டேன், முக்கால்வாசி பாயில் பண்ணி தான் கொடுப்பேன். சாப்பிட்டு வந்துடுவா. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா பனானா, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நக்கட்ஸ் அப்படி இல்லைனா ப்ரெட்டு அந்த மாதிரி வச்சு கொடுக்குறது. அண்ட் மக்கானாவும் வச்சு கொடுப்பேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எனக்கு அவ்வளோ கொஞ்சணும் போல் இருக்கும். ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபீல் ஆகும் எனக்கு. அவளை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கொஞ்சி அவளுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அவள் முழிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவள் தூங்கிடுவா. ஸோ தூங்கி எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் நைட்டு அவளுக்கு மறுபடியும் கரெக்டாக தூங்குறதுக்கு அவளுக்கு ஒரு கரெக்டான ரொட்டீன். அண்ட் ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. இப்போ சைட் பையில் நம்ம தொட்டியை வந்துட்டு எடுத்தாச்சு. தொட்டியை எடுத்துகிட்டு அந்த கம்பியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹேங் பண்ணுறதுக்காக மாட்டி விட்டு வச்சுருந்தாங்க ருசேனாக்காக. பிகாஸ் அவள் அந்த ஹேண்டிலில் தொங்கிக்கிட்டே இருப்பா, அவளுக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்து இந்த தொங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கையோடே இது தொங்கிக்கிட்டே நிற்பா எப்போதுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கு ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் இந்த மாதிரி ட்ரைட் கிரேப்ஸு அப்புறம் டேட்ஸ் எடுத்து சாப்பிட்றது. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். பேக்கெட்டை வந்துட்டு பீரோக்குள்ளே வைக்கிறதுக்கு. இப்படி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சா தான் நம்மலாம் ஸ்நாக்ஸுன்னு எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் தான் நான் மீதி வச்சுருந்த வெசல் வாஷிங். ஸோ இதுதான் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காத வேலை. ஐயோ அலுப்பாக இருக்கும் எனக்கு. பட் வேறு என்ன பண்ணுறது, நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஹஜ் பெருநாவும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் அபாயா ஸ்டாக்லாம் கொஞ்சம் இறக்கலாம், நம்மளோட ரமதானுக்கு தான் போட முடியல, அட்லீஸ்ட் ஹஜ் பெருநாக்காவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயிட் அண்ட் பிளாக் அபாயா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருக்கிறப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ வை நாட் நம்ம அதை இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அண்ட் ஷிப்பிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம். அண்ட் அபாயாவோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா 2600. ஒன்று ஹை ஒன்று லோலாம் கிடையாது, எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு 4 to 7 டேஸில் வந்து டெலிவரி ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால் பயப்பட வேணாம். இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ போடுறத இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கினா போதும். எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக தெம்முவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு முட்டை பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் கூட கேட்கல, அவங்க தான் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்றாப்புல 30 முட்டையும் ஒரே தட்டில் வைக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்டோரேஜ் சேவிங்காக சொல்லலாம் ஃப்ரிட்ஜுக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதில் வந்து நம்ம இந்தியாவில் வேறு வெப்சைட் எதுவும் இருந்தால் நான் டேக் பண்ணுறேன், இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து 30 eggs வைக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஒரு ப்ராடக்ட்டு. என்கிட்ட ஆல்ரெடி இருந்த முட்டை தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 18 eggs அந்த மாதிரி தான் வைக்க முடியும். ஸோ மீதி எக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே வச்சிட்ருப்பேன், லைக் ஃப்ரிட்ஜ்லேயே பாக்ஸ் ஏதாவது எம்டி பண்ணி. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க போல இருக்குது. அதோட இந்த ஒரு முட்டை தட்டு 30 பீஸ் உள்ளது வந்து தெம்முல வாங்கி கொடுத்தாங்க. இது ப்ரைஸ் டீட்டெயில் என்னான்னு தெரில, நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த ஒரு காம்பேக்டான முட்டை பாக்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் டோரில் கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு என்ன ஒரு பயம்னா திறந்து மூடுறப்போ முட்டை வந்து உருண்டு வந்து விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சிட்டேன். ஸோ எல்லா க்ளீனிங் ஒர்க் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து துணி காய போடுற நேரம் வந்துருச்சு. ஸோ துணி காஞ்சதெல்லாம் வந்து எடுத்து வந்து வச்சிட்ருந்தேன். அபாயா ஆர்டர் கொடுக்க இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் போடலாம். ஆல்ரெடி வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு என்னோடய அபாயா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பேன். மெசேஜ் போடலாம். அப்படி இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க டிஎம் கூட பண்ணலாம். காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருசைனாவும் தூங்கி முழிச்சிட்டா. ஸோ அவளுக்கு ஏதாவது வயிற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காஃபி போட்டு நானும் அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துணி காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. வெயிலெலாம் ஊர்லேயும் சரி இங்கேயுமே சரி நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ எல்லோரும் ஹைட்ரேட்டடாக இருங்க. கொஞ்சம் குளிர்ச்சியான சாப்பாடோ இல்லை ட்ரிங்க்கோ வந்து சாப்பிடுங்க, குடிங்க. கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்கள் பாடிஸ்லாம். பிகாஸ் இப்போல்லாம் வந்து நம்ம பாடி எப்படி இருக்குதுன்னு நம்மளாலே கணிக்க முடியலை. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டேக்கான லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தக்காளி சாதம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இது செஞ்சு. ஸோ வை நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் வந்து ஆனோம். அதெல்லாம் விட வெரைட்டி ரைஸ் தான் என் ஹஸ்பண்ட்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக அந்த மாங்காய் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது கூட ஃபிஷ் வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், அது ஒரு நாள் நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ எஸ், அவ்வளோதான் எங்களோட டே இன் மை லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.